சேரன் வந்து இந்த தமிழ் திரையுலகமே ஒரு பொற்காலம் போல் ஆகணும், அதுக்காக தவம் இருந்து பேசின மாதிரி அருமையாக பேசினார். அண்ணே, நீங்கள் நினச்ச மாதிரியே இது ஒரு பாண்டவர் பூமி ஆகும்ண்ணே. இந்த சினிமா மிகச்சிறந்த ஒரு நிலையை உங்கள் எண்ணம் போல் ஆகும், உங்கள் மனசு போல் ஆகும்ண்ணே. ஏன்னா ஒரு எல்லா விஷயமே ஒரு அடியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஒரு விதையிலேருந்து தான் அவ்வளோ பெரிய ஒரு மரம் உண்டாகுது. அதனால் நீங்கள் ஆரம்பித்த இந்த ஒரு சிறந்த இந்த ஆரம்பம் மிகப்பெரிய ஒரு நிலையை அடையும்னே. நிச்சயமாக அடையும். அண்ணன் ஐயா தனஞ்சயன் சார் இருக்காங்க. ஏன்னா பல மேடைகளில் ரொம்ப நியாயமாகவும் எல்லா சைடுலேயும் பேசுகிற ஒரு சிறந்தவராக இருக்கிறவர். அவர் பல இடங்களில் இதை நிச்சயமாக பதிவு பண்ணுவாங்க. அடுத்தது 4th ஃப்ளோர். இந்த ஒரு 4 ஃப்ரேம் தான் ஒரு சினிமான்றதில் அதுதான் அண்ணன் சேரன் சொல்லிகிட்டே இருந்தார். இந்த எல்லா கிராஃப்டும் நல்லா இருக்குன்ட்டு. ஏன்னா ஒரு ஃப்ரேமுன்றதே ஒரு 4 தானே. அந்த 4th ஃப்ளோர் டைட்டிலு, அதுக்கு முன்னாடி அவங்க டைட்டில் என்ன பண்ணாங்க. ஆனால் ஒரு நாள் ஆரி வந்து சொன்னாப்புல 4th ஃப்ளோர்னு டைட்டில் பிரமாதமாக இருந்தது. இந்த யூனிட்டில் இருக்க அத்தனை பேரும் நம்ம தயாரிப்பாளர் ராஜா வந்து கொண்டு அதை ரொம்ப பிரமாதமாக அதை வரவேற்றாங்க. அதற்கான ரிசல்ட்டு தான் இப்போ அண்ணன் சேரன் சொன்னது. ஏன்னா அந்த டிசைனே வந்து அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றது. எப்போதுமே வந்து போஸ்டர்ஸும் ட்ரெய்லரும் ஒரு படத்துக்கு வந்து அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிக்கெட்டு. ஒரு மனிதன் உள்ள அந்த படத்தை பார்க்கலாமான்ற அந்த விளம்பரத்தை ஏற்படுத்தி தர்றது. அதாவது பெர்னாட் ஷா ஒரு தடவை, அதாவது அவர் தான் ஆஸ்காரும் வாங்கினவர், அவர் தான் வந்து நோபலும் வாங்கின ஒரு பெரிய ஆளுமை பெர்னாட் ஷா. பெர்னாட் ஷாவுக்கு அவருக்கு வந்து நோபல் தரும்போது அவர் வேணான்ட்டார். நோபல் பரிசு எனக்கு நான் வாங்கலை அப்படின்ட்டார். வாங்கலை ஒன்றுன்னே நோபல் கொடுக்குறவங்களே ஐயோ இது என்னங்க இது இவர் வாங்க மாட்டேன்றாரு அப்படின்னு ஒன்று அவர் சொன்ன காரணம், நான் இந்த வருஷம் எதுவுமே எழுதலையே, எதுக்காக எனக்கு நோபல் பரிசு தரீங்க? இலக்கியத்துக்கான நோபல் பரிசு இந்த வருஷம் நான் எதுவுமே எழுதலையா, எனக்கே ஏன் தரீங்கன்ட்டார். இந்த வருஷம் யாரோ நல்லா எழுதியிருக்கான், அவனுக்கு தானே கொடுக்கணும், எனக்கு ஏன் கொடுத்தீங்கன்ட்டார். இல்லைங்க நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதுக்காக இதை கொடுக்குறோன்னொன்னே பெர்னாட் ஷா சொன்னார், ஐயோ ஒருத்தவன் கப்பலில் வந்து தத்தழுத்திக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு தான் நான் காப்பாற்றணும், 10 நாள் 10 வருஷம் கழிச்சுலாம் அவனை காப்பாற்றி எதுக்கே ஆக போகுது அப்படின்னாரு. இது தலைப்புச் செய்தியாகுது. நோபலை வாங்க மறுத்தார் பெர்னாட் ஷா. தலைப்புச் செய்தி பரபரப்பாக போகுது. இப்போ நோபல் இதுக்கு முன்னாடிலாம் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து பெர்னாட் ஷாவை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. சார் நீங்கள் எப்படியாவது வாங்கிக்க, இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, நாங்கள்லாம் பல வருஷம் கழிச்சு இதை வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. இது வந்து அடுத்த நாள் தலைப்புச் செய்தியாகுது. பெர்னாட் ஷாவை நோபல் பரிசு வாங்கிய அத்தனை ஆளுமைகளும் போய் வற்புறுத்துறாங்க வாங்க சொல்லிட்டு. 2வது தலைப்புச் செய்தி. 3வது சரிப்பா நான் வாங்கிக்கிறேன்பான்ட்டார். 3வது தலைப்புச் செய்தி. அதுக்கு பிறகு அடுத்தது போய் வாங்குறாரு, அது 4வது தலைப்புச் செய்தி. இப்போ வாங்கிட்டார். இப்போ பெர்னாட் ஷாட்ட கேட்டாங்க, சார் இதை முன்னாடியே நீங்கள் வாங்கியிருக்க வேண்டியதானே. அவர் சொன்னார், தம்பி ஒரே செய்தி தான் பெர்னாட் ஷா நோபல் வாங்கினார் என்பது, அதை எப்படி 4 தலைப்புச் செய்தியாக்கணும் பார்த்தியா அப்படின்னாரு. இதுதான் விளம்பரம்னாரு. அது மட்டுமல்ல, இந்த விளம்பரத்தின் மூலம் நான் வந்து இந்த மிகப்பெரிய நோபல் பரிசு இல்லையா, அது உலகத்தினுடைய மிகச்சிறந்த பரிசு இல்லையா, இதில் இனி தவறு நடக்கக்கூடாதுன்றதுக்கும் நான் வந்து இதை செஞ்சேன்னாரு அவர். ஸோ அப்படிதான் ஒரு சேரன் அண்ணன் நீங்கள் வந்து கொந்தளிப்பாக பேசுகிறாருன்றதுன்னா இது எங்கே நடக்குது, இது ஏன் மாற மாட்டுதுன்ற அந்த உணர்ச்சி வயமான பேச்சு தான் அது. ரொம்ப எப்போதுமே உணர்ச்சி வசப்படும் போது பேசும்போது நியாயங்கள் வந்து உள்ள, ஏன்னா ப்ரிப்பேரே அதில் இருக்காது. அப்படி ஒரு அருமையான ஒரு பதிவை இன்னைக்கு அண்ணன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய 4th ஃப்ளோர்னுடைய ஆரி எனக்கு அண்ணன் அமீர் கூட யோகி நான் பண்ணும்போது அவர் வந்து ட்ரெயினர். ஆமாம் அண்ணன் காலையில் இங்கே பாருங்க, அவர் அமீர் என்ன காலையில் 3 மணிக்கு தூங்குவார், அவர் 10 மணிக்கு எழுந்திருப்பார். ஆனால் ஆரி 5 மணிக்கெல்லாம் வந்துருவாப்புல. வந்து ஆச்சு அண்ணன் சொன்ன மாதிரி, அதாவது ஃபிட்னஸை வந்து கொண்டு வர்றதுன்னா முதல்ல வந்து டெடிகேஷன் வேணும் சார். நீங்கள் என்ன சார் 3 மணிக்கு தூங்கி 9 மணி 10 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, அப்படிலாம் கிடைக்காத சார்னு அவர் 10 மணிக்கு நாங்கள்லாம் தூங்க வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு பிறகு தான் அந்த படம் வந்து யோகியில் வந்து அண்ணன் வந்து ஆட்டோகிராஃபுக்கு எப்படி ஒரு சிறந்த ஒரு ட்ரெயினராக இருந்தாரோ அதே போல் அண்ணனுக்கு அமீர் அண்ணனுக்கு மிகச்சிறந்த முறையில்
ஒரு வடிவமைப்பாளராக இருந்தார். அந்த படத்தை இன்னும் நீங்கள் பாருங்கள். அண்ணன் நம்ம தேவராஜ் அண்ணனுக்குலாம் தெரியும். ஏன்னா ஃபிட்டாக இருப்பார் அதில். அந்த ஃபிட்டை இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அண்ணன் சேர மாதிரி. அப்படி ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய டெடிகேட்டர் வந்து நம்ம ஆரி. அது மட்டுமல்ல, பழனியில் நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ஹீரோ முருகன்னா அந்த இன்னொரு ஹீரோவாக ஆரி நமக்கு வராரு பழனியிலேருந்து. அது மட்டும் இல்லை, பழனியிலேருந்து ஆச்சரியமான ஒரு விஷயம், ஒரு பழனியில் பிறந்தவர் சென்னையிலேருந்து லண்டன் பொண்ணை லவ் பண்ணி பாரிஸில் கல்யாணம் பண்ணி இன்னைக்கு சென்னையில் இருந்துகிட்டு இருக்காரு. இதில் ஆமாங்க, லண்டன் பொண்ணை கல்யாணம் பண்ணி பாரிஸில் வந்து மேரேஜ். அப்படி ஒரு ஒரு உலகம் சுற்றும் வாலி வந்தா நம்ம ஆரி. அது மட்டும் அல்ல, இன்னும் ஏதோ விட்டானா போங்க காளியம்பாளா திங்குவரு. இது அதான் சொல்றேன், பாரிஸ்ன்னு சொன்னா விட்டு போக வேண்டியதானே. பாரிஸ் காரணம் காளியம்பாள் கோயில் தெரியாதா எனக்கு? என்ன ஆச்சுன்னா, இந்த ஆரி வந்துங்க எனக்கு பிடிச்சதனுடைய முக்கியமான ஒரு விஷயம், இவர் பிக் பாஸில் ஜெயித்த பிறகு மிகப்பெரிய ஒரு பிரபலம் ஆகும்போது அந்த பிரபலத்தை வைத்து இவர் செஞ்ச வேலை என்னன்னா, இயற்கை விவசாயத்துக்காக நிறைய முயற்சி பண்ணார். அதுக்கு டைட்டில் வந்து மாற்றுவோம் மாறுவோம் இல்லையா, அப்படி ஒரு அமைப்பை இது பண்ணாரு. பண்ணிட்டு அப்ப எல்லாம் கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை வந்து, நான் வந்து பிரபலமாகிறேன், நான் பிரபலம் ஆகும்போது அந்த பிரபலத்தை நான் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, நான் வந்து இந்த இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒருவனுக்கு புகழ் வருதுன்னா, புகழ் வேற விளம்பரம் வேற. புகழ் என்பது தானாக வருவது, விளம்பரம் என்பது என்னை விளம்பரப்படுத்துகிறது. அப்ப ஒரு விளம்பரம் ஆன ஒருவன் தான் புகழடைய விரும்புறது இருக்கு இல்லையா, அது வந்து சூப்பரான மேட்டர். அந்த விளம்பரத்தை நல்லதுக்கு பயன்படுத்துறது. ஏன்னா இப்ப ஒரு எழில்னு ஒன்று சொல்றோம்னு வச்சுங்களேன், எழில் என்பது இயற்கையாக அழகா இருப்பதுக்கு பேரு அழகு. அது எழில். இயற்கையா ஒன்று அழகா இருந்ததுன்னா அதுக்கு பேரு எழில். செயற்கைத்தனமா ஒருத்தன் அழகு படுத்திக்கிறான் இல்லையா, எழில் படுத்திக்கிறதுக்கு பேரு அழகு. அப்ப ஒரு அழகானவன் சிறந்ததை செய்யும் போது அவன் எழில் உள்ளவனா மாறுறான். ஒரு உலக அழகிய ஐஸ்வர்யா இருக்காங்கன்னா அவங்க வந்து பொட்டும் பொருளும் ஐப்ரோலாம் வைக்கக்கூடாது. இந்த சமூகத்துக்கு நல்லது பண்ணிட்டான்னு வச்சுக்கலாம், அவன் உண்மையான அழகான ஆயிடுறான். ஏன்னா அந்த வேலையை தான் செய்யணும். இப்போ அண்ணன் சேரன் செய்யறது அதுதான். ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கும்போது சாமானிய மனிதர்களை பற்றி நம்ம பேசணும். அது வந்து ஒரு புகழடைந்தவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசுவாசத்தை ஏற்படுத்தும், ஒரு நிம்மதியை ஏற்படுத்தும். நம்ம வந்து நல்லா இருக்கும்போது ஒரு பல பாதிக்கப்பட்டவனுக்கு முன்னேறவனுக்கு நான் வந்து ஒரு குரல் கொடுத்துருக்கேன் அப்படின்றது அது ரொம்ப முக்கியமானது. இந்த 4th ஃப்ளோரில் ஆரி வந்து இவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் தான் நடித்தோம் போய் உட்கார்ந்தோன்னு இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்திலையும் எல்லாத்தையும் கூப்பிட்டு அரவணைச்சு இந்த படம் மிகச்சிறந்த படமாக வர்றதுக்கு முழு ஒத்துழைப்பாக இருந்ததில் ஆரி ரொம்ப முக்கியமானவர். இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் பணமும் செலவு பண்ணி, அது ரொம்ப முக்கியமானது. நானும் பேசுகிறேன், நீங்களும் பேசுங்க, நீங்களே செஞ்சிருங்கன்னு சொல்லல, பணமும் கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ண ஒரு மிகச்சிறந்த ஹீரோ இவர். எப்போ இருந்த அண்ணா சொல்கிற மாதிரி டிவி சந்திரபுரத்திலேருந்து நெடுஞ்சாலையிலேருந்து ரெட்டச்சுழியிலேருந்து இன்னை வரைக்கும் ஒரு மனிதன் போராடிட்டு இருக்காங்கன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து எம்ஜிஆருக்கு நடந்திருக்கும். எம்ஜிஆர்லாம் வந்து 9 வருஷம் ஆளே காணும் மர்ம யோகிக்கு பிறகு, அதுக்கு பிறகு அடிச்சு தூக்குறாங்க. அப்படி ஒரு மனிதன் எதை விரும்புகிறானோ அது அவங்ககிட்ட வந்தே சேரும். அது நிச்சயமா ஆரிக்கும் இந்த படத்தின் 4th ஃப்ளோர் மூலமா நடக்கும். அடுத்தது இயக்குனர் வந்து நம்ம பாண்டி. நீங்கெல்லாம் சொன்னீங்க, ஒரு மனிதன் வந்து எல்லாத்தையும் முன்னிறுத்திட்டு யார் பின்னால் இருக்கானோ அவன் தான் மிகச்சிறந்த தலைவன், அவன் தான் மிகச்சிறந்த இயக்குனராகவும் இருக்க முடியும். அவர் முன்னாடி உட்கார்றது காரணம் இவங்கெல்லாம் நல்லா தெரியட்டும், நல்லா ஃபோட்டோவில் வரட்டும், வீடியோவில் வரட்டும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனசு இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு தலைமை பண்புக்கான அழகு. அப்துல் கலாம் சொல்ற மாதிரி உங்களுக்கு எந்தெந்த புகழெல்லாம் வருதோ அதெல்லாம் கூட இருந்தவங்களுக்கு சொல்லு, இவங்களால தான் எனக்கு கிடைச்சதுன்னு. ஏதாவது சிறு தவறு அங்கே நடந்துச்சுன்னா அது என்னால தான் நடந்துச்சுன்னு சொல்லுறது தான் அப்துல் கலாம் அப்படியே புகழ்பெற்ற ஒரு வாசகத்தில் ஒன்று. அப்படி ஒரு தலைமை பண்புல இருந்த பொறுப்பில் இருந்த பாண்டி அவங்களெல்லாம் முன்னாடி உட்கார்ந்து, இங்கே மட்டும் இல்லை, ஷூட்டிங் காலில் போகிறோன்னா அங்கே ஏதோ பரபரப்பாக இருக்கும், ஆனால் ஒரு கூலாக ஒரு மனிதன் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் பாண்டி. ஒரு தலைமை பண்புக்கு முக்கியமாக என்னென்னா அவன் பதட்டம் அடையக்கூடாது, எல்லாத்தையும் அனுசரிக்கணும். ஏன்னா அவன் ஒரு இயக்குனர், அவன் வந்து எல்லா மைண்ட் மேனேஜ்மெண்ட்டும் அவன் பண்ணி ஆகணும்.
ஒருத்தன் கோப்படுவான், ஒருத்தன் என்ன டயலாக் பண்ணுவான், இதுக்கு எல்லாத்தையும் வந்து அவன் பேலன்ஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணாதான் ஒரு சிறந்த இயக்குனருக்கான தகுதியை அடைகிறாங்க. ஒரு வீட்டில் அம்மா ஹேண்டில் பண்ணுவாங்க, ஒரு வீட்டில் வந்து அப்பா ஹேண்டில் பண்ணுவார், ஒரு வீட்டில் பெரிய அண்ணா ஹேண்டில் பண்ணுவாங்க குடும்பத்தை. அப்போ தான் அது ஒரு அழகாக போகும். அப்படி ஒரு சிறந்த இயக்குனர் இந்த படத்தை வந்து ரொம்ப பொறுப்போடையும் அழகோடையும், அடுத்தது இந்த படம் ஒரு நிதானமாக இருக்கு, நிதானமாக அழகாக இருக்குது. இந்த படம் பாண்டிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏற்படுத்தி தரும்ன்றது என்னுடைய உள் மனசு சொல்கிற ஒரு ஒளி அது. அடுத்து நம்ம ஒளிப்பதிவாளர், அதாவது இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்துன்னு ஒன்று இருக்குல்ல, எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃப்ரேம்களை கொண்டு வர்றது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு ஒரு தேவையான ஒரு சின்ன ஒரு பொருள் இருக்குன்னா இது ஏங்க வெளில இருக்கு, உள்ளே கொண்டு வாங்க, ஃப்ரேம் பண்ண அழகுப்படுத்துறது. அதில் லட்சுமண் சார் ரொம்ப அற்புதமாக அந்த படம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அண்ணன் சேரன் இன்னும் விஷுவலில் வந்து ரொம்ப முக்கியமான டைரக்டர். நீங்கள் பாரதி கமனாவை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் முதல் இன்றைக்கி எடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் அவர் ஒரு விஷுவல் டைரக்டர் கூட, அவர் கதை சொல்லி மட்டும் இல்லை, ஒரு விஷுவல் டைரக்டர். அதனால தான் இந்த படத்தினுடைய விஷுவலையும் பாராட்டியிருக்காரு. தருண் வந்து பாக்யராஜ் என்ற மேதை கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பு என்னைக்கும் சோடை போகாது. ஒரு விஷயம் கொஞ்சம் அப்படி ஸ்லோவாக இருக்கும், ஆனால் பிடிச்சதுன்னா போயிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி இது பண்ணிடாதீங்க. எப்போதும் அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற மாதிரி சில விஷயங்கள் அப்படி தான் நடக்கும். அதை ஏற்றுக்கும். எல்லாரும் ஃபஸ்ட்டு வந்தோம்னா அடிக்கிறது இல்லை, போவோம், வந்துடும். நிச்சயமாக இந்த படத்தின் மூலமாக உங்களுக்கும் மிகப்பெரிய லைஃப் இருக்குது. ராஜா தயாரிப்பாளர் ராஜா வந்து நான் வந்து அதாவது என்னென்னா, ஒரு மனிதன் வந்து எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு மனிதன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாதுல்ல. அதுவும் ஒரு பொருள் செலவு பண்ணுறேன், பணம் செலவு பண்ணுறேன், அவன் எந்த நேரத்துலையும் சிரிச்சுக்கிட்டே தான் ஹேண்டில் பண்ணுவாப்புல. எதையும் ஒரு சின்ன ஒரு இது கூட உங்களை வச்சிருக்க மாட்டாப்புல. அப்படி உள்ளத்தால் யாரோ குழந்தைன்னு சொன்னாங்கல்ல, அப்படி மாபெரும் குழந்தை தான் அவரு. உண்மையாகவே வந்து இந்த படம் அவருக்காக, நம்ம தருண் சொன்ன மாதிரி அவருக்காக நிச்சயமாக மிகப்பெரிய. நானே வந்து என்ன இவருக்கு பணம் செலவு பண்ணிட்டு இருக்காரு, எது நடந்தாலும் கூலாவே சிரிச்சுக்கிட்டாரே வராருன்னு வரேன். அடுத்தது அண்ணன் சொன்ன மாதிரி திருப்பூரில் வந்து ஒருத்தன் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறது நம்ம ராஜாவாக இருக்கட்டும். அண்ணன் வார்த்தை பழிக்கட்டும். அடுத்து நம்ம மணி ஃபைட்டர், அந்த மாஸ்டர் மணி எல்லாத்தையும் போட்டு பரட்டி எடுத்தாப்புல நம்மளையும் கொஞ்சம் மாட்டிய. அதாவது என்னென்னா ஒரு ஆமாம், நம்மளாம் போயிட்டு வெங்கடேஷ் சார் தான் என்ன சொன்னேன், என்னப்பா புள்ளப்பூச்செல்லாம் எப்படிப்பா புளியா மாறுதுன்னு ஒன்றுமே தெரிலன்னாரு. என்ன பார்த்து ஏப்பா நீலாம் வில்லனாப்பா அப்படின்னாரு. ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் வந்து மணி தான். இல்லை சொல்கிறேன். அதனால் வந்து அப்படி ஒரு சூப்பர் டெக்னீஷியன். மற்றபடி என்ன என் கூட உட்பட்ட அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிங்க. கார்த்தி, ஆமாம், என் கூட எனக்கு வந்து ஒரு பக்கபலமாக அடியாளாக வந்து நின்னாப்புல கார்த்தி. அது மட்டும் இல்லை, கார்த்திலாம் பல உதவி இயக்குநர்கள், பல சிறிய நடிகர்களுக்கு, வளரும் கலைஞர்களும் மாபெரும் உதவி பண்ணுறேன். கார்த்தி ஏன் அதாவது யாருக்காவது உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல. அப்படி ஒரு மாபெரும் ஒரு மிக அற்புதமான மனசு உள்ள தம்பி அவர். அவருக்கும் பெரிய எதிர்காலம் இருக்கட்டும். பாலாசிரியர் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கட்டும். நன்றி, வணக்கம். கொஞ்சம் ஓவரா பேசியிருந்தா மன்னிச்சிங்க. டைரக்டர் பேசுனதை சேர்ந்து பேசி ஒருவேளை இவரே விழா முடிச்சிருவாரோன்னு நினைக்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம்